வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி கோலங்கள் எபிசோடு 8 பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அழகான நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரொம்பவே ஒரு அற்புதமான ரங்கோலி கோலத்தில் தான் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவை உங்கள் கூட பகிர்ற நாள் பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் நான் எனக்கு தெரிஞ்ச மார்கழி கோலங்கள் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 30 நாளும் 30 மார்கழி கோலங்கள் எங்கள் அம்மாவுடைய அழகான கோல நோட்டில் இருந்து உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் போட்டு ரொம்பவே அழகாக ரசித்து பாருங்கள். இந்த கோலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான கோலம் தான். நார்மலாக நம்ம அம்மாங்க எல்லோரும் எப்படி நம்ம வீட்டில் போடுவாங்களோ அதே மாதிரி ஒரு கோலம் எங்கள் அம்மாவோட கோலம் நோட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா என்னோட ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. அவங்களோட கோல நோட்டை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கேனே தவிர அந்த கோல நோட்டை உங்கள் கண்ணில் காட்டவே மாட்டேன். இனி வர ஏதாவது ஒரு விலாகில் கண்டிப்பாக எங்கள் அம்மாவுடைய ஒரு அழகான கோல நோட்டை காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக கோலம் போடுவாங்கங்கிறத பதிவையும் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த சூரியனை பாருங்களேன், எவ்வளோ சீக்கிரமே வந்துட்டார். இல்லை அவர் சீக்கிரமாகல, நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன். எப்போவுமே நான் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் வரும்போதே ஒரு அழகான வெளிச்சத்தோடு வருவார். அவர் வர்ற அந்த வெளிச்சம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது அழகாக எங்கள் வீட்டு தோட்டத்து மேலே விழும். அந்த தோட்டத்தில் அழகாக அந்த ரோஜாப்பூ செடி மேலே, அது மட்டும் இல்லாமல் அந்த கதவுகளுக்கு இடையில அந்த ஒரு சின்ன இடுக்குகள் வழியாக அந்த சூரியன் கொடுக்குற அந்த வெளிச்சம் இருக்கே, அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அழகான அந்த ஒளி மூலியமாக என்னோடய கோலத்தை பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை பேர் அதை ரசிச்சிருக்கீங்கன்னு தெரில. நிறைய பேருக்கு சூரியனாலே பிடிக்காது. ஏன்னா அது ஓவராக வெயில் அடிக்கும், ஓவராக வெயில் கொடுக்கும், எப்போ பார்த்தாலும் வெயில் அடிச்சிட்டே இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு காலையில் வர சூரியன் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ரசித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ நீங்களும் இந்த மார்கழி முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் அழகாக காலையில் எழுந்திரிச்சு அந்த சூரியன் உதிக்கிறத பாருங்கள். அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சு பனித்துளி விழுவதால் அணையாத தீபம் தொலைவிலே கிடைத்ததே எனக்கான சொல்லி
நிறைவாக என்னோடய கோலங்கள் எல்லாத்துக்கும் நிறைவான ஒரு வண்ணத்தை கொடுத்துட்டு அது மேலே அந்த ஒரு அவுட்லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கோலமாவை வச்சு. அப்போ கிடைக்கிற சுகமே தனி சுகங்க. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அப்படி நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சூப்பரான கோலம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சைட்லலாம் பாருங்களேன், அந்த எல்லோ கலர் வந்து எனக்கு ஏதோ பூசணி பூவை சைடில் ஃபுல்லாக வச்சுருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. அண்ட் அவ்வளோதாங்க, என்னோடய அழகான ரங்கோலி கோலம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி. இன்னொரு சிறந்த பதிவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாருங்களேன், அந்த சூரிய ஒளியில் என்னோடய கோலம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் மட்டும் அந்த சூரியனை வரவேற்க வரல, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ ஆட்டுக்குட்டி வரும். ஸோ இதெல்லாம் யாருக்கு ரசிக்க பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பை.